Hello, my dear children. வணக்கம் பிள்ளைகளே. Welcome to Unit 2 of Grade 5. ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது பாடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுடைய pupils bookல இருக்கிற இரண்டாவது பாடம் in your English language. Right? So we have completed Unit 1 and now we are here in Unit 2. What is Unit 2? What is the name of Unit 2? இரண்டாம் பாடத்தின் பெயர் என்ன? Right. Look at this, my children. What do you see here? You can see green all over on this picture, isn't it? And you can see two hands holding a little piece of earth with a plant on it. Right? அழகான ஒரு இயற்கையின் பிக்சர் தான் உங்களுக்கு இதில் தெரியுது. இரண்டு கைகள் ஒரு பிளான்ட் ஒரு தாவரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ரைட். We are surrounded by nature. இயற்கை எங்களை சுற்றி உள்ளது. ரைட். எங்கள் சுற்றுச்சூழல்ல நாங்கள் இயற்கையை ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம், ரசிக்கிறோம். ஆல் ரைட். ஸோ இந்த இயற்கையை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் எங்களால் இயற்கையை உணரக்கூடியதாக ஒன்றித்து வாழக்கூடியதாக இருக்கும். ஆல் ரைட். ஸோ ஹேவிங் செட் தட், யூனிட் 2 இஸ் நேச்சர் இஸ் அவர் ஃப்ரெண்ட். நேச்சர் இஸ் அவர் ஃப்ரெண்ட். என்ன சொல்லியிருக்கு பிள்ளைகள்? இயற்கை எமது நண்பன். நேச்சர் இஸ் அவர் ஃப்ரெண்ட். இயற்கை எமது நண்பன். அப்படியா? நம்புறீங்களா? இயற்கை எமது நண்பனா? ஆஃப் கோர்ஸ் மை சில்ட்ரன். நேச்சர் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். இமேஜின் அ லைஃப் வித்தவுட் நேச்சர். தட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் இம்பாசிபிள் டு லிவ் வித்தவுட் நேச்சர். வி கான்ட் ஈவன் இமேஜின் அ லைஃப் வித்தவுட் நேச்சர். இயற்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. வாழ்வு இம்பாசிபிளாக இருக்கும். அதாவது வாழ முடியாத அளவுக்கு தான் இருக்கும். பிகாஸ் we need water, we need air to breathe, then we need vegetables, fruits, trees, plants for food. Right? எங்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு நீர் வேணும். அதே மாதிரி air to breathe, சுவாசிக்கிறதுக்கு வழி. அதே மாதிரி மரம், செடி, கொடி, புல், பூண்டு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே எங்களுக்கு இருந்தால் தான் நாங்கள் உயிர் வாழலாம். ஆல் ரைட். ஸோ நேச்சர் இஸ் வெரி எசென்ஷியல். இயற்கை மிகவும் முக்கியமானது. அண்ட் அதை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்க வேணும். நாங்கள் நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணி டேக் கேர் பண்ணுமென்று சொன்னால் நேச்சர் will be our best friend. நாங்கள் இயற்கையை பாதுகாத்து கவனமாக பார்த்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு சிறந்த பெஸ்ட் ஃப்ரெண்டாக நண்பராக இயற்கை இருக்கு. ஸோ நேச்சர் இஸ் அவர் ஃப்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் யூனிட் 2 அண்ட் டீச்சர் ஹேஸ் 8 lessons, 8 parts under this unit. Now I will take you through those 8 lessons of this unit, right? ஸோ டீச்சர் இந்த யூனிட்டை 8 லெசன்ஸாக பகுதிகளாக பிரிச்சிருக்கிறேன். அது என்னென்னு இப்போ நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், லெசன் 1, லெட்ஸ் மேக் அ பிளான்ட் க்ரோ. ஒரு தாவரம் எப்படி வளர்த்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த பாடத்தில் லெசன் 1ல் படிக்க போகிறோம். ரைட்? யூ வில் லேர்ன் ஹவு டு க்ரோ அ பிளான்ட். லெட்ஸ் மேக் அ பிளான்ட் க்ரோ. லெசன் 2, ட்ரீஸ் அண்ட் தேர் யூசஸ். Trees and their uses. மரங்களும் அவற்றின் பயன்களும். Trees என்றால் மரங்கள், uses என்றால் பயன்கள். Trees and their uses, பயன்கள். All right. Lesson 3, articles. Articles, right? Now this is something about the grammar of language, right? அதாவது ஆங்கில இலக்கணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் நாங்கள் இதில் படிக்க போகிறோம். ரைட்? ஆர்டிகல்ஸ்.
a and the, right? எங்களுக்கு a and the என்று சொல்லி 3 ஆர்டிகல்ஸ் இருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில். இந்த 3 ஆர்டிகல்ஸும் எப்படி நாங்கள் சென்டென்சஸில் இல்லை வேர்ட்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தான் இந்த லெசனில் படிக்க போகிறோம். லெசன் 3 ஆர்டிகல்ஸ் a and the. And then lesson 4 story time. I know my children like stories. So lesson 4 is a story time. Right. So story time என்று சொன்னா கதை கேட்கும் நேரம். இந்த பிள்ளைகளுக்கு விருப்பம் தானே கதை கேட்க. ரைட், என்ன ஸ்டோரி நாங்கள் இதில் கேட்க போகிறோம்? எஸ், shepherd boy and the wolf. shepherd boy and the wolf. shepherd boy என்றா யாரு? ஒரு ஆட்டு மேய்ப்பன். shepherd boy என்று சொன்னா ஆட்டு மேய்க்கும் ஒரு சிறுவனும் wolf ஓநாய் பற்றிய ஒரு ஸ்டோரி தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். I think some of my children already know this story. என்னுடைய சில பிள்ளைகளுக்கு இந்த ஸ்டோரி ஆல்ரெடி தெரியுமான்னு நினைக்கிறேன். ஆட்டு மேய்க்கும் சிறுவன் மற்றும் ஓநாயின் கதை. எஸ், shepherd boy and the wolf. Right. Let's see what this story is all about in lesson 4. Lesson 5, long and short vowel sound I. Long and short vowel sound I. Letter I, vowel I என்ற sound. உச்சரிப்பு long, நெடில் உச்சரிப்பு short, குறில் உச்சரிப்பு என்னன்னு நாங்க பார்க்க போறோம். And lesson 6, scavenger hunt game. Aha! So we have a small game in lesson number 6. When we learn lesson number 6, let's see what this is. Scavenger hunt game. And next we have lesson 7, who am I? Right, who am I? அப்படின்ற பாடத்தில் நாங்கள் என்ன படிக்க போகிறோம்ன்றத lesson 7 படிக்கும்போது பார்ப்போம். Then lesson 8, a tree speaks. All right, a tree speaks. ஒரு மரம் பேசுகின்றது. மரம் பேசுமா? ரைட். ஸோ ஒரு மரம் பேசினால் என்னென்ன விஷயம் பேசுமன்றதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் உங்களுக்கு எஸ்ஏஸ் கூட இந்த மாதிரி வரலாம். ரைட், மரம் பேசுகின்றது, ட்ரீ ஸ்பீக்ஸ், ரைட், அந்த மாதிரி எஸ்ஏஸ் கூட உங்களுக்கு வரலாம். ரைட், ஸோ லெட்ஸ் see what we have to learn in lesson number 8 and let's see what this tree has to speak to us. ரைட், எங்களோட பேசுறதுக்கு என்ன இருக்கு, இந்த ட்ரீக்கு என்ன சொல்ல போகின்றார் இந்த ட்ரீயா? நண்பன் தானே இயற்கை. nature is our friend, no? So our friend is going to say us something. Let's see what it is. A tree speaks. Right? So these are the lessons I have for you in this unit. 8 பகுதிகள் இருக்கு. And what are we going to learn now? Yes, lesson number 1. What is that? Let's make a plant grow. Come, let's go to that lesson. Let's make a plant grow. Let's make a plant grow. நாங்கள் ஒரு தாவரத்தை வளர்ப்போம். So we are going to learn how to make a plant grow in this lesson, right? ஸோ உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகள், நாங்கள் ஒரு பிளான்ட்டை எப்படி பிளான்ட் பண்ணுவோம், அதாவது நடுவோம். ரைட், அதை பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிளான்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அண்ட் பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் மூலம் பிளான்ட் வளர்ந்து வரும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சம்டைம்ஸ் நீங்கள் உங்களுடைய இஎன்வி பாடம், சுற்றாடல் பாடத்தில் இது படிச்சிருப்பீங்க. ரைட், பட் இதுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு இந்த லெசனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்தடுத்த படிமுறை நாங்கள் இதில் பார்க்கும்போது எல்லாமே நீங்கள் இதில் கற்றுக்க போகிறது வேர்ட்ஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ரைட், ஸோ this will be a very good lesson for you to learn some words about nature. Right, plant growth. All right, so now before we go into the lesson, let's have a look at our cloud of words. Yes, நாங்கள் எந்த ஒரு பாடத்தையும் படிக்க முதல்ல டீச்சர் உங்களுக்கு கொண்டு வரது என்ன? cloud of words.
எங்களுடைய சொல்முகில், சொற்கள் நிறைந்த முகில், ரைட். இதை பார்த்துட்டு தான் நாங்கள் போகிறோம் நாங்கள், பிகாஸ் அந்த லெசனில் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் இந்த வேர்ட்ஸை கொஞ்சம் படிச்சுட்டு, இல்லை இந்த வேர்ட்ஸோட மீனிங் என்னன்னு சொல்லி ஒரு ஐடியா எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால், நாங்கள் இந்த லெசனை படிக்கும் போது உங்களுக்கு டீச்சர் சொல்கிற நிறைய விஷயங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆல் ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்ற பிள்ளைகள், நான் முதலும் என்ற பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன், ரைட். யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ எக்ஸ்ட்ரா ரைட்டிங் புக் வித் யூ. உங்களுடைய பியூப்பிள்ஸ் புக், பாடப்புத்தகம், ஒர்க் புக், இதை தவிர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ரைட்டிங் புக் இருக்கணும். அதில் நாங்கள் இந்த யூனிட்லேயும் சரி, யூனிட் 1லேயும் சரி, இனி வரப்போகிற யூனிட்லேயும் சரி, படிக்க போகிற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எழுத போகிறீங்க. நியூ வேர்ட்ஸ், ரைட். அந்த நியூ வேர்ட்ஸை நீங்கள் எழுதி அதற்கான மீனிங்கை நீங்கள் தமிழில் எழுதலாம், ரைட். உங்களுக்கு புரிந்த மாதிரி, உங்களுக்கு இலகுவான தமிழ் வார்த்தைகள், உங்களுக்கு பரிச்சயமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி உங்களோட மொழி நடையில் நீங்கள் எழுதுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட், அதுவே ஒரு டிக்ஷனரி மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு டவுட்னு சொன்னால் அந்த புக் எடுத்து பார்ப்பீங்க, அந்த புக்கில் அந்த வேர்டுக்கான மீனிங் உங்களுக்கு இருக்கும் இன் யோர் லாங்குவேஜ், தமிழில், ரைட். ஸோ இதில் ஸ்பெஷலி க்ளவுட் ஆஃப் வேர்ட்ஸ் டீச்சர் கொண்டு வரும்போது அதில் நிறைய வேர்ட்ஸ் டீச்சர் சொல்லிக் கொடுப்பேன். அந்த லெசன் ரிலேட்டடான வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அது இன்னும் யூஸ்ஃபுல். அதெல்லாம் டீச்சர் சொல்லும் போது எழுதுங்க, ரைட். எழுதி வச்சுட்டு டீச்சர் ஒவ்வொன்றுக்கும் அதோட மீனிங் என்னென்று தமிழில் சொல்லுவேன் தானே. ஸோ அந்த தமிழ் வார்த்தை வேர்டையோ இல்லை அந்த தமிழ் மீனிங்கை இன் சென்டென்ஸ்லேயோ வசனத்துலேயோ நீங்கள் எழுதி வைங்க, ரைட். ஸோ மெயின்டைன் தட் புக் வித் யூ. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, ரைட். நவ் do you have that writing book? Yes. Now write down these words. You can pause the video and write down these words first. After that, when I'm explaining, you can pause the video and write the Tamil word next to it. Right. Shower. Right. Shower என்று சொல்றது இந்த பாடத்துல என்னத்தை குறிக்க போகுதுன்னு சொன்னால் நீரை, ரைட். அதாவது நாங்கள் ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு, தாவரம் வளர்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னது, நீர், ரைட். ஸோ நாங்கள் அந்த பிளான்ட்டுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். ஸோ நீர் பாய்ச்சுதல், அதைத்தான் இதில் நாங்கள் ஷவர் என்ற வேர்ட் மூலம் யூஸ் பண்ண போகிறோம், படிக்க போகிறோம், ரைட். பட் அது தவிர்த்து there are other meanings also. அதாவது so you take a bath under the shower in your ஹோம், இல்லையா. உங்களுடைய வீட்டில் நீங்கள் வாஷ்ரூமில் ஷவருக்கு கீழே தான் குளிப்பீங்க, ரைட். ஸோ அதையும் நாங்கள் சொல்கிறது ஷவர், ரைட். ஸோ ஹேண்ட் ஷவர்ன்னு சொல்கிறது நாங்கள் கையில் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஷவர், ரைட். அதை தவிர்த்து there was a heavy shower yesterday அப்படின்னு சொன்னால் நேற்று கனத்த மழை பெய்தது. ஹெவி ஷவர், கனத்த மழை பெய்தது, ரைட். ஸோ மழைக்கும் நாங்கள் ஷவர்ன்னு சொல்லுவோம். So we have different meanings, but here in this lesson we refer to watering the plants. அதாவது நீர் பாய்ச்சுதலுக்கு நாங்கள் சொல்கிறது இதில் shower. Alright children, so you can write down all the meanings. So இப்போ டீச்சர் சொன்ன எல்லா மீனிங்ஸையுமே நீங்கள் எழுதி எடுக்கலாம். SHOWER, shower. Shower என்று சொல்கிறது இல்லை. You don't emphasize on the R. R is silent. நாங்கள் R உச்சரிக்கக்கூடாது. Shower. Alright. Then we have seed. Right. So now this is the basic need to grow a plant, right. ஒரு தாவரத்தை வளர்க்குறதுக்கான எங்களுக்கு அத்தியாவசியமான பேசிக் விஷயம் இதுதான். சீட், விதைகள், ரைட். ஸோ சீட்ஸ் யூஸ் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிளான்ட் யூஸ் பண்ணி, இல்லை மேபி ஒரு பிரான்ச் எடுத்து, ரைட், இல்லாட்டி ஒரு தண்டெடுத்து, ரைட். இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் நாங்கள் ஒரு தாவரத்தை வளர்ப்போம், பிளான்ட்டை நாங்கள் க்ரோ பண்ணுறதுக்கு அதை நடுவோம், ரைட். ஸோ சீட் இஸ் விதை, விதைகள் என்றால் சீட்ஸ். சீட் என்று சொன்னால் ஒரு விதை, சீட், விதை. யூ கேன் ரைட் இட். நெக்ஸ்ட் எர்த். வாட் இஸ் எர்த்? எர்த் என்று சொன்னால் பூமி, ரைட். நாங்கள் பூமிக்கு சொல்கிறது எர்த். அதே மாதிரி நாங்கள் இந்த இயற்கை சம்மந்தமாக படிக்கும்போது, அதாவது இந்த லெசன் ரிலேட்டடாக பார்த்தோம்னு சொன்னால் நிலத்துக்கு, அந்த நிலத்தடி மண்ணுக்கு நாங்கள் எர்த்ன்னு சொல்லுவோம், ரைட். பிகாஸ் த பிளான்ட் க்ரோஸ் ஆன் தி எர்த், இல்லையா. அந்த பூமியில் இருக்கிற அந்த மண்ணில் தான் பிளான்ட், தாவரம் வந்து வளர போகுது, ரைட்.
ஸோ அந்த நிலத்தை நாங்கள் இந்த லெசன் ரிலேட்டடாக பார்க்கும்போது அந்த பிளான்ட் க்ரோ ஆகிற நிலத்தை நாங்கள் ஏர்த்ண்டுவோம். அண்ட் அதர் தென் தட் பூமிக்கு நாங்கள் சொல்கிறது எர்த். EARTH, earth, right? Earth illa earth, earth, right? Next, pet. What do you mean by pet? So இந்த லெசனில் நாங்கள் பேட்டன்ட் என்னத்தை குறிப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அன்பு, ரைட்? அதாவது நாங்கள் அன்பா தட்டி கொடுப்போம் இல்லையா ஒருவரை, அதை நாங்கள் சொல்கிறது பெட்டிங், ரைட்? ஸோ வென் யூ பெட் சம்மன், இட்ஸ் அ ஜெஸ்டர் ஆஃப் லவ் or gesture of concern, right? இப்படி தட்டி கொடுக்கறது, என்கரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை அன்பு காட்டுறதுக்கோ, ரைட்? அதே மாதிரி நாங்கள் பிளான்ஸ் வளர்க்கும் போதும் பிளான்ஸை நாங்கள் தட்டி கொடுக்கணும், அன்பு அதோடு பேசணும், ரைட்? ஸோ இதெல்லாம் இட் ஷோஸ் லவ். ஸோ இந்த லெசனில் அதை குறிக்கின்றது பெட். பட் ஜென்ரலி பெட்டிங் சம்மான் இப்படி தட்டுறது, ரைட்? அது மோஸ்ட்லி நாங்கள் பெட் பண்ணுறது ஒரு அன்போடு இல்லை ஒருவரை தட்டி கொடுத்தல், என்கரேஜ் பண்ணுறதுக்கு, ரைட்? பெட். தென் ஹோல், HOLE, ஹோல். நாங்கள் ஒரு பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு, அதாவது நிலத்தில் ஏர்த்தில் இஃப் யூ வாண்ட் டு க்ரோ த பிளான்ட் வி நீட் டு டிக் அ ஹோல் இல்லையா? ஒரு குழி தோண்டி இந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்றால் போல் நாங்கள் ஒரு குழி தோண்டி we dig a hole and we plant whatever that we need to plant, right? So according to this lesson, இந்த லெசன் ரிலேட்டடாக பார்க்கும்போது நாங்கள் அந்த மாதிரி பிளான்ட் பண்ணுறதுக்கு, தாவரத்தை நடுவதற்கு நாங்கள் தோண்டும் அந்த குழியை ஹோல் என்றுவோம். டிகிங் அ ஹோல் என்று சொன்னால் குழி தோண்டுது, ரைட்? டிகிங் என்று சொன்னால் தோன்றது, டிகிங் அ ஹோல் குழி தோன்றது, ரைட்? அதர் தேன் தேட் நாங்கள் துளையிடுறதுக்கு இல்லை ஓட்டை போடுறதுக்கு இதுகளுக்கு ஹோல் என்றும். அது ஓட்டை, துளை, அதற்கான இங்கிலீஷ் வேர்டும் ஹோல் தான். HOLE, ஹோல், ரைட்? ஹால் இல்லை, ஹோல், HOLE, ஹோல். பிகாஸ் ஹால் என்று சொன்னால் அதோட மீனிங்கே சேஞ்ச் ஆகிடும். இட்ஸ் ஹோல், ரைட்? தென் வி ஹாவ் sowing the seeds, right? sowing என்று சொன்னால் நடுதல், right? sowing the seeds, நடுதல், ரைட்? ஒரு தாவரத்தை நடுவோம், ரைட்? இல்லை ஒரு பிளான்ட்டை நாங்கள் நடுறதுக்கு நாங்கள் சொல்கிறது sowing, right? sow, 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 right? you sow the seeds, விதைகளை நாங்கள் வந்து நாட்டுறது, விதைகளில் நாங்கள் நடுறதுக்கு நாங்கள் சொல்கிறது sow. தென் க்ரோன்னு சொன்னால் வளருதல், ரைட்? வளர்த்தெடுக்கிறது, வளர்றது, ரைட்? வளர்ப்பு இஸ் grow, ரைட்? ஸோ வளர்றதுக்கு நாங்கள் சொல்கிறது grow. ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ்: shower, seed, earth, pet, hole, sow and grow. All right. So now, my children, these are the words that you know to learn this lesson. So now we are going to listen to a song, or we are going to recite a song. நாங்கள் இப்போ போய் ஒரு சின்ன கவிதை மாதிரி இருக்கிற ஒரு பாடல் பார்க்க போகிறோம். அதை நாங்கள் ரிசைட் பண்ண போகிறோம், வாசிக்க போகிறோம், ரைட்? அண்ட் அதில் நாங்கள் படித்த இந்த வேர்ட்ஸ் வரும், ரைட்? ஸோ பாருங்க உங்களுக்கு விளங்குதா அப்படின்னு சொல்லி, ரைட்? ஆல் ரைட், கம் லெட்ஸ் கோ அண்ட் read this little song over here, right? Recite and enjoy. Now this is from your pupils book, so you can even have your pupils book with you, right? So இது உங்களோட pupils bookல இருக்கிற வடிவா நீங்கள் டீச்சர்ட இந்த வீடியோவே பார்க்கணும் இல்லை, டீச்சர் சொல்கிறத காது கொடுத்து கேட்ட வண்ணம் you can read the song that is on your pupils book. So உங்களோட pupils book கையில் வைத்து கொள்ளுங்க and please turn to this page, right? So it's a song, recite and enjoy, right? ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சாங்ஸ், poems இதை நாங்கள் ரீட் பண்ணுறத ரீடிங், வாசித்தல்ன்னு சொல்கிறது இல்லை. இங்கிலீஷில் நாங்கள் சொல்கிறது ரிசைட். பிகாஸ் ரிசைட்ன்னு சொன்னால் எக்ஸ்ப்ரெஷனோட, கவிநயத்தோட வாசிக்கிறத நாங்கள் சொல்கிறது ரிசைட், ரைட்? ஸோ சாங்ஸ் அண்ட் poems ரீட் பண்ணுறத நாங்கள் சொல்கிறது ரிசைட், ரைட்?
recite and enjoy. It's a very cute little song about nature, our friend. Right, let's see. Before that, who wrote this song? Right, ஒரு சாங்க்கு கீழே இல்லை ஒரு பொயமுக்கு கீழே பை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருந்தா அவர் தான் அவங்க தான் அந்த சாங் பொயமை எழுதினவங்க. ரைட், ஸோ இந்த சாங்கை யார் எழுதியிருக்கிறா? எஸ், very good, by Mabel Watts. Mabel Watts has written this song. Right, first teacher will read the songs and then we can learn the meaning. Maytime magic. A little seed for me to sow. A little earth to make it grow. A little hole, a little pat, a little wish, and that is that. A little sun, a little shower, a little while, and then a flower. All right, so now let's learn the meaning of this song. So children, before that, உங்களுக்கு இதில் purple color words தெரியுதா? The song is written in green, அதாவது green கலரில் இருக்குது most of the words, but ஒரு சில words மட்டும் purple கலரில் இருக்குது. They are the words we learned in our cloud of words before. எங்களுடைய அந்த cloud of wordsல நாங்கள் பார்த்த வேர்ட்ஸ் இதில் டீச்சர் இதில் பியூப்பிள்ஸ் புக்கில் பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ அந்த வேர்ட்ஸை தான் மோஸ்ட்லி டீச்சரும் உங்களுக்கு அந்த cloud of wordsல சொல்லி கொடுத்தேன். ஆல் ரைட், ஓகே. ஸோ லெட்ஸ் see. A little seed, ஒரு சிறிய விதை. லிட்டில்ண்டா சிறிய, சீடென்ற விதை. ஸோ நீங்கள் ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கு தேவை என்ன? ஒரு லிட்டில் சீட் தான். அந்த ஒரு பெரிய ஒரு பிளான்ட் ட்ரீ வாட் எவர் வரப்போகிறது அந்த ஒரு சின்ன விதையில் இருந்து தான். ரைட், நவ் திஸ் இஸ் ஆக்சுவலி த மேஜிக். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி லைக் அ மேஜிக் ஒன்லி. ஒரு சின்ன அந்த சீட்லேருந்து ஒரு பெரிய விருட்சம் வாருது plant வாருது. இட்ஸ் லைக் அ மேஜிக், ரைட்? தட்ஸ் வை the song title says Maytime Magic, right? So May மாதத்தில் this plant growth நடக்க போகின்றது, right? The seeds plant பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் Maytime Magic அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுப்பட்டிருக்கு. ஸோ இட்ஸ் லைக் மேஜிக். ஓகே, ஸோ டு ஸ்டார்ட் திஸ் மேஜிக் யூ நீட் அ லிட்டில் சீட், ஒரு சின்ன விதை. For me to sow, right? எனக்கு நாட்டுறதுக்கு தேவை ஒரு சின்ன விதை. Then a little earth, ஒரு நிலப்பரப்பு, ரைட்? அதாவது மண் பசலை அது கொண்ட ஒரு சின்ன பகுதி நிலப்பரப்பு தான் தேவை எனக்கு இந்த சீடை விதைக்கிறதுக்கு, ரைட்? a little seed, ஒரு சிறிய விதை. for me to sow, எனக்கு விதைக்கிறதுக்கு. a little earth, ஒரு சின்ன நிலப்பகுதி, ரைட்? to make it grow, அதை வளர்த்தெடுப்பதற்கு. to make it grow என்று சொன்னால் அதை வளர்த்தெடுப்பதற்கு. a little hole, ரைட்? ஸோ நாங்கள் ஒரு குழியோ ஒரு சின்ன இடம் வேணும் இல்லையா அதை நாங்கள் வளர்த்தெடுக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் பார்த்தோம் டிகிங் அ ஹோல், அந்த மாதிரி ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே தானே நாங்கள் இந்த விதையை விதைச்சு விதைச்சு வளர்த்தெடுப்போம். a little pet, a little pet என்று சொன்னால் அதை அன்போடு நாங்கள் பார்க்கறது. நீங்கள் அன்பா 2 வார்த்தை பேசலாம், அந்த பிளான்ட்டை தட்டி கொடுக்கலாம், ரைட்? ஸோ தட் இட் வில் க்ரோ ஈவன் more, because plants are also like humans, children, right? Plants are also living beings. அதாவது இயற்கையும் உயிருள்ளது தான். தாவரங்கள், மரம், செடி, கொடி எல்லாமே உயிருள்ளது தான். எங்களை மாதிரியே they also breathe, right? ஸோ அதனால் நாங்கள் என்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தையை வளர்த்தெடுக்கும் போது நர்ச்சர் பண்ணுறோமோ, அன்பா பேசி நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி நர்ச்சர் பண்ணி வளர்த்தெடுக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு பிளான்ட்டையும் நாங்கள் வளர்க்கும் போது அன்பாக பேசி அழகாக நாங்கள் அதை நர்ச்சர் பண்ணி வளர்த்து எடுக்கும் போது இட் வில் க்ரோ வெரி வெல். ஓகே, ஸோ தட்ஸ் வை இட் சேஸ் a little pet, right? Show some love to your plant. a little wish, அப்படி என்ன? இந்த பிளான்ட் நல்லா வளர்ந்து வரணுமென்று உங்களோட மனசில் ஒரு ஆசை இருக்கணும்.
ஒரு நல்ல உணர்வு இருக்கணும், ப்ளசன்ட் ஃபீலிங் இருக்கணும், ரைட்? ஸோ அது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஒரு பிளான்ட் வளர்ந்து வாரத்துக்கு, ரைட்? ஸோ லிட்டில் விஷ், இவ்வளவும் நீங்கள் ஒரு சீட் எடுத்து அந்த சீடை விதைச்சு, ரைட், அது வளர்ந்து வாரத்துக்கு நீங்கள் இவ்வளோ விஷயம் செய்வீங்க. அதோடு சேர்ந்து அது நல்லா வந்துடணும் என்று மனசில் ஒரு விஷ், ஒரு விருப்பமும் இருக்கிறது. அண்ட் தட் இஸ் தட், ரைட்? ஸோ இதெல்லாம் தான் யூ நீட், இவ்வளோதான். இட்ஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட், தட்ஸ் ஆல், ரைட்? அதுக்கப்புறம் என்ன வேணும்? இப்போ நீங்கள் சோ பண்ணிட்டீங்க, விதைச்சிட்டீங்க, ரைட்? a little sun, லிட்டில் சன் சொன்னால் சூரிய ஒளி வேணும். நிறைய இல்லை, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் ஆண்டல, பட் ஒரு அளவுக்கு சூரிய ஒளி வேணும், அவசியம். a little sun, சன்னுண்டா என்ன? சூரியன். a little shower, அதே மாதிரி கொஞ்சம் நீர், ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதுக்கு அளவான நீர் பாய்ச்ச வேணும். a little shower. and a little while, a little while என்றா என்ன? சிறிது நேரத்திற்கு அப்புறம், ரைட்? or சிறிது காலத்திற்கு அப்புறம், a little while. and then a flower, right? so நீங்க பிளான்ட் பண்ண அந்த சீட்ல இருந்து அழகான ஒரு ஃப்ளவர் ஒரு பிளான்ட் வரும், if you do all of these things. and this is the Maytime magic. It's like magic, isn't it, my children? அந்த சின்ன சீட் வந்து ஒரு அழகான ஃப்ளவராக, ஒரு கலர்ஃபுல் ஃப்ளவர், நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற ஃப்ளவர், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட்டாக வாருதுன்றது ஒரு மேஜிக் மாதிரி தான். பட் அந்த மேஜிக் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, நிறைவேறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் செய்யணும், ரைட்? ஸோ அதுக்கு ஒரு ஹோல் டிக் பண்ணணும், குழி தோண்டணும், அண்ட் அதற்கு ஏற்ற மாதிரி எர்த், நிலப்பரப்பு வேணும், தென் அதை தட்டி கொடுக்கணும், அன்பா பார்க்கணும், அண்ட் அ விஷ், அ லிட்டில் விஷ், அது அளந்து வரணுமென்ற மனசில் ஒரு ஆசை இருக்கணும். தென் நல்ல சன், லிட்டில் சன், அளவான சன்லைட், சூரிய ஒளி கிடைக்கணும், நீர் கிடைக்கணும், ஷவர், இதெல்லாம் இருந்தால் we can have a beautiful flower that will come out. Right. Now, children, now this is a very beautiful song about how a plant grows, right? So recite போது you have to read with expression. சும்மா ரீட் பண்ணுற மாதிரி a little seed for me to sow, little earth, அந்த மாதிரி வாச்சிட்டு போகிறது இல்லை. You have to read with expressions. Expressions என்று சொன்னால் உங்களுடைய வாய்ஸ்லையும் சரி, உங்களுடைய ஃபேஸ்லையும் சரி, அந்த பாவனைகள் அழகாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் சொல்கிறது எக்ஸ்பிரஷன்ஸ். All right, children? Okay, so now teacher will read first with expression, not read, recite. Yes, so teacher will recite it first and then you will recite it after me, right? So திரும்ப திரும்ப you have to understand. நாங்கள் அதனால தான் இதை ரிசைட் என்றோம். ரீடிங்க்கும் ரிசைட்டேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ரிசைட்டேஷன்ஸ் ரொம்ப எக்ஸ்பிரஷன்ஸோட அழகா ஏத்தாற் போல we have to recite, right? Now I will recite first, then you can after me recite. Maytime magic. A little seed for me to sow, a little earth to make it grow, a little hole, a little pet, a little wish, and that is that. A little sun, a little shower, a little while, and then a flower. All right. So this is how you read, recite a poem or song, right? All right, children. So now we looked at the basics of growing a plant. In the song le ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கான பேசிக் விஷயங்களை பார்த்துட்டோம். Now we will go and see actual growth of a plant. அதாவது ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸோ, என்னென்ன விஷயம் தேவை அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். And I know you are excited because we are going to learn how to grow a plant. Right. So let's make a plant grow. Let's make a plant grow. நாங்கள் ஒரு தாவரத்தை வளர்த்தெடுப்போம், ஒரு தாவரத்தை வளர்க்க செய்வோம். Right? Let's make a plant grow.
All right. Before that, what are the things we need? Right. டீச்சர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறது கொஞ்சம் டிஃபரெண்ட்டான ஒரு விஷயம். மேபி நீங்கள் இந்த முறை யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ரைட். ஸோ நாங்கள் சீட்ஸ் சோ பண்ணி, அதாவது சீட்ஸ் விதைச்சு பிளான்ட் க்ரோ பண்ணலாம். இல்லை ஏதாவது ரூட் சின்ன வேரங்களுக்கு இருந்தால் ஏதாவது ஒரு பிளான்ட்டோட அதை நாங்கள் நடுவதன் மூலம் பிளான்ட் க்ரோ பண்ணலாம். ரைட். ஏதாவது சின்ன பிரான்ச் ஏதோ ஒன்றை நாங்கள் யூஸ் பண்ணி plants grow பண்ணலாம். different ways we have, right? But we are going to use some slices of a fruit to make a plant grow. Can you do that? Yes, you can do that, right? So இன்னைக்கு நாங்கள் ஒரு ஃப்ரூட், அதாவது வெஜிடபிள் ப்ளஸ் ஃப்ரூட் ரெண்டுக்குமே பொதுவான ஒரு விஷயத்தின் ஸ்லைசஸ், அந்த ஸ்லைஸாக சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதன் மூலம் நாங்கள் ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரைட். ஸோ திஸ் மைட் பி சம்திங் நியூ ஃபார் யூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ரைட். ஸோ இன் ஆர்டர் டு டூ தட், ஸோ இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை? வாட் ஆர் த திங்ஸ் வி நீட்? ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் tomato slices. So this is the fruit I told you, right? நாங்கள் டொமேட்டோ வந்து உணவு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாலுமே இட்ஸ் அ ஃப்ரூட், ரைட்? ஃப்ரூட் பழங்கள் என்ற கேட்டகரிக்கு கீழே தான் நாங்கள் டொமேட்டோவை எடுப்போம். ரைட். ஸோ டொமேட்டோ ஸ்லைசஸ், டொமேட்டோன்னா என்ன? யூ நோ திஸ். தக்காளி. எஸ், தக்காளியை சிறு சிறு துண்டுகளாக இந்த மாதிரி அழகா வட்ட வட்ட ஷேப்பில் சிறு சிறு துண்டுகளாக நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வெட்டி எடுக்கணும். டொமேட்டோ ஸ்லைசஸ், ஸ்லைஸ் என்று சொல்கிறது அந்த துண்டுகள். ரைட். நான் நீங்கள் சூஸ் பண்ணுற டொமேட்டோ காஞ்ச அந்த க்ரீன் கலர் டொமேட்டோவா சின்ன டொமேட்டோவாக இருக்கக்கூடாது. ரைட். நல்ல பழுத்து அதுக்காக பழுதாக போகிற சைஸ்லையும் இருக்கக்கூடாது. அளவாக பழுத்த அளவான சைஸில் இருக்கிற நல்ல ரெட் கலரில் இருக்கிற டொமேட்டோ. அண்ட் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கிற ஸ்லைஸில் சீட்ஸ் இருக்கணும். சீட் இல்லாட்டி அது வளராது பிள்ளைகள். ரைட். நாங்கள் டொமேட்டோ ஸ்லைசஸ், டொமேட்டோ துண்டுகளாக வெட்டி அதை நாங்கள் க்ரோ பண்ண போடுறதுக்கு அந்த டொமேட்டோ ஸ்லைசஸில் சீட்ஸ் இருக்கணும். ஏன்னா அந்த சீட்ஸ் தான் வளர்ந்து வரப்போகுது. ரைட். ஸோ யூ ஹேவ் டு nicely take a good tomato and cut the tomato into slices which has seeds like this. What do we need next? அடுத்தது என்ன வேணும்? clay pot. clay pot அண்டா களிமண் சாடி, களிமண்ணால் நாங்கள் செய்கிற ஒரு பூச்சாடி. ரைட். மேபி சம் ஆஃப் யூ மைட் ஆல்ரெடி ஹேவ் pots in your house, right? in the veranda or in the backyard, right? உங்களோட கார்டனில் இல்லை உங்களோட வெராண்டாவில் ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி அழகான ஃப்ளவர் பாட்ஸ், பிளான்ட் க்ரோ பண்ணுற பாட்ஸ் வச்சுருப்பீங்க. ரைட். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ணுறது, அதாவது கார்டனில் வைக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது கிளே பாட்ஸ், அதாவது மண்சாடி, களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த பாட்ஸ் சாடி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், கிளே பாட். ஸோ நாங்களும் இந்த டொமேட்டோ ஸ்லைசஸை யூஸ் பண்ணி கிளே பாட்டில் பிளான்ட்டை க்ரோ பண்ண வைக்க போகிறோம். இஃப் யூ டோன்ட் ஹேவ் கிளே பாட், நீங்கள் இது செய்து பார்க்குறதுக்கு இல்லை ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு பாட் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கப். ரைட். நீங்கள் இப்போ வீட்டில் வாங்கி எடுக்கிற இந்த ஐஸ்கிரீம் கப்ஸ் இல்லை ஐஸ்கிரீம் டப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கப், பட்டர் கப், ஏதோ ஒரு கப் இருந்தாலும் நீங்கள் அதில் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட். Then we have compost. compost என்று சொல்கிறது உரம். ரைட். கம்போஸ்ட். ஸோ நாங்கள் சும்மா பேசும்போது தமிழில் பொதுவாக நாங்கள் கம்போஸ்ட் பண்ணுவோம். பட் இட்ஸ் கம்போஸ்ட். ரைட். உரம். கம்போஸ்ட். ரைட். நல்ல உரம் தேவை எங்களுக்கு. ரைட். அந்த உரம் பசலை வச்சு தான் இந்த பிளான்ஸ் அழகாக க்ரோ பண்ணும். ரைட். ஸோ ஹியர் வி ஹேவ் கம்போஸ்ட். கேன் யூ லுக் அட் த கலர் ஆஃப் இட் children? ரைட். ஸோ இட்ஸ் இன் பிளாக். ரைட். பிகாஸ் நாங்கள் கம்போஸ்ட் உரம் செய்கிறது வந்து வேஸ்ட் ஆன விஷயங்களை வச்சு தான். ரைட். கழிவு பொருட்கள், கழிவுகளை வச்சு தான் செய்வோம். ரைட். அந்த கழிவுகள் வேஸ்ட் வந்து டிகே ஆனதுக்கப்புறம், உக்கி போனதுக்கப்புறம் அதை நாங்கள் கம்போஸ்டாக
எடுக்கலாம், right? So maybe you can have a separate place where you will put all the wastage into that hole or place, and once they are decayed we can take it as a compost, right? நாங்கள் ஒரு குழி தோண்டி வச்சு அதுக்குள்ள கழிவுகளை நாங்கள் ஒன்று சேர்த்து அது டிகே ஆனதுக்கு அப்புறம் முக்கினதுக்கு அப்புறம் அதை நாங்கள் ஒரு கம்போஸ்டாக செய்தெடுக்கலாம். But my children, you have to keep this in mind. A polythene, plastic, now these kind of things will not decay, decompose, right? அதாவது இந்த பிளாஸ்டிக் பாலித்தீன் மாதிரி விஷயங்கள் உக்கி டீகம்போஸ் ஆகி நாங்கள் அது நிலத்தோட நிலமாக மாறாது, right? That's why we say polythene, plastic are not good for nature, for the earth, right? பூமிக்கு இந்த பாலித்தீன், பிளாஸ்டிக் இந்த மாதிரி விஷயங்கள் கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான், ரைட்? ஓகே, ஸோ கம்போஸ்ட். தென் வாட் டு வி நீட்? சாயில். சாயில்ன்னு சொன்னால் மண், ரைட்? ஸோ இது வந்து உங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மண், இல்லை உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மண், ரைட்? எடுத்து நாங்கள் இந்த கம்போஸ்டோட மிக்ஸ் பண்ணணும். ஸோ கம்போஸ்ட் உரமும் மண்ணும் மிக்ஸ் பண்ணித்தான் நாங்கள் இந்த பிளான்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ யூ நீட் கம்போஸ்ட், தென் சாயில், ரைட்? சாயில்ன்னு சொல்கிறது அந்த நில மண், ரைட்? சாயில். Then we have pieces of bricks. Pieces of bricks. Pieces of bricks என்றால் என்ன பிள்ளைகள்? செங்கல் துண்டுகள், ரைட்? இதுவும் நீங்கள் எங்கேயாவது இருந்து கண்டுபிடிச்சு வரலாம். அதாவது இடிப்பட்டு உடைஞ்சி இருக்கிற செங்கல் துண்டுகள், ரைட்? பீசஸ் ஆஃப் பிரிக்ஸ். பிரிக் என்ற செங்கல், பீசஸ் ஆஃப் பிரிக்ஸ் என்ற செங்கல் துண்டுகள், ரைட்? அண்ட் தென் we have coconut husks. What are coconut husks? தெரியுதா பிள்ளைகள்? நாங்கள் தேங்காயில் இருக்கிற தும்பை நாங்கள் சீவி எடுக்கும்போது எஸ் வர்ற அந்த தும்பு, ஸோ தேங்காய் தும்பை நாங்கள் சொல்கிறது coconut husks. What's the word? Coconut husks. So let me read the words for you again. Tomato slices, clay pot, compost, soil, pieces of bricks, coconut husks. Coconut husks. All right. Now these are the things you need. Now let's see how we do this plant, right? How do we sow the seed, or how do we sow these slices of tomato, and how do we make it grow, right? What you should do? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, right? இதுதான் செய்ய போறோம், right? So now here I have given some pictures. Before that, let us read the method, the steps. அதுக்கு முதல்ல என்னென்ன விஷயங்கள் தேவை, ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன தேவை, ரைட்? இப்போ நாங்கள் பார்த்தோம், இந்த ஸ்லைசஸ் தேவை, டொமேட்டோ ஸ்லைசஸ், ஹஸ்க்ஸ் தேவை, கோகனட் ஹஸ்க்ஸ், அண்ட் தென் கம்போஸ்ட், சாயில். பட் அதை தவிர்த்து இதெல்லாம் சும்மா ஒரு இடத்துல அப்படியே இருந்தால் தானாக வளருமா? நோ, இது எல்லாத்தையும் நாங்கள் எதுக்குள்ளே போடணும், என்ன செய்யணும், ரைட்? லெட்ஸ் see. Take a clay pot or a plastic container, ரைட்? ஒரு clay pot, அதாவது ஒரு மண்சாடி இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், ரைட்? பிளாஸ்டிக்கால செய்த ஒரு கப்போ கண்டெய்னர் எடுங்க. Fill it with the following things, ரைட்? ஸோ அந்த clay pot இல்லை பிளாஸ்டிக் கப்பை following things என்று சொன்னால் இந்த பின்வரும் விடயங்களால் ஃபில் பண்ணணும், ரைட்? என்னென்ன? pieces of bricks, செங்கல் துண்டுகள், coconut husks, தேங்காய் தும்புகள், கம்போஸ்ட் உரம், சாயில் மண், ரைட்? நவ் வாட் டு வி டூ? இது எல்லாத்தையும் சும்மா அப்படியே குமிச்சு போடுறதா ஒரு பாட்டில்? இல்லை, இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் வந்து அடுத்தடுத்ததாக மெத்தட் இருக்குது. எது ஃபர்ஸ்ட்டாக போடுறது, அதுக்கு அடுத்ததாக என்னது போடுறது, கடைசியாக என்ன செய்யணும், இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ரைட்? ஸோ நாங்கள் சும்மா இது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு ஒன்றா சேர்த்து ஒரு பிளாஸ்டிக் கப்பில் சும்மா கலக்கிற மாதிரி கலக்கிறது இல்லை, ரைட்? இது எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட் இருக்குது, ரைட்? ஸோ அந்த மெத்தட் என்னன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் யூ டேக் த clay pot, ரைட்? ஆர் த பிளாஸ்டிக் கப். ஸோ லெட்ஸ் சே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு, ஸோ நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்து வச்சுருக்கிறீங்க, ரைட்? அந்த பிளாஸ்டிக் கப்பில் நீங்கள் பீசஸ் ஆஃப் பிரிக்ஸ்,
இந்த செங்கல் துண்டுகளை போடுவீங்க. Right? So imagine this is that cup and teacher is putting those pieces of bricks into this plastic cup. Then coconut husks. நாங்க அந்த தேங்காய் தும்புகளை அந்த செங்கல் துண்டுகளுக்கு மேலே போடுவோம். Then the compost, right? உரம். அந்த உரமை நாங்கள் தனியாக போட மாட்டோம். இந்த கம்போஸ்டையும் சாயிலையும் மண்ணையும் உரத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதை இதுக்கு மேலே போடுவேன். ரைட்? பிகாஸ் கம்போஸ்டும் சாயிலும் மிக்ஸ் பண்ணி போடும் போது தான் அந்த ஸ்ட்ரென்த் அழகாக வரும். ரைட்? ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக போட்டுட்டோம் த பிரிக்ஸ், ரைட்? அண்ட் தென் த கோகோனட் ஹஸ்க்ஸ் அதுக்கு மேலே போட்டோம். ரைட்? அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பக்கம் இருக்கிற அந்த கம்போஸ்டையும் சாயிலையும் மிக்ஸ் பண்ணுறோம். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து இதுக்கு மேலே போட்டுறோம் இந்த பிளாஸ்டிக் கப்பில். ரைட்? இப்போ என்ன செய்ய போகிறோம்? ரைட், தென் யூ ஹாவ் டு பிளேஸ் த டொமேட்டோ ஸ்லைசஸ். இப்போ இந்த அழகா நாங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டிருக்கிற இந்த பிளாஸ்டிக் கப்பில் பாட்டில் டொமேட்டோ ஸ்லைசஸை பிளேஸ் பண்ண போகிறோம். லுக் அட் திஸ் பிக்சர். ரைட், அழகா அதுக்கு மேலே டொமேட்டோ ஸ்லைசஸை இப்படி வைக்கணும். ரைட், தட் இஸ் பிளேஸ் த டொமேட்டோ ஸ்லைசஸ். தென் கவர் த டொமேட்டோ ஸ்லைசஸ் வித் கம்போஸ்ட் அண்ட் சாயில். அதோட அப்படியே விடுறதில்லை. ரைட், எல்லாத்தையும் போட்டாச்சு, டொமேட்டோ ஸ்லைஸையும் வச்சாச்சுன்னு விடுறதில்லை. வாட் யூ ஹாவ் டு டூ? டொமேட்டோ ஸ்லைசஸை பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு அகெயின் கவர் த டொமேட்டோ ஸ்லைசஸ் வித் கம்போஸ்ட் அண்ட் சாயில். அதாவது உரம் மற்றும் மணல் எடுத்து, உரம் மண் ரெண்டையும் எடுத்து திரும்ப மிக்ஸ் பண்ணி அதை இந்த மாதிரி, லுக் அட் திஸ் பிக்சர், இந்த மாதிரி அந்த ஸ்ப்ரெட் பண்ண டொமேட்டோ ஸ்லைசஸுக்கு மேலே போட வேணும். ரைட்? ஓகே, ஸோ நவ் திஸ் இஸ் ஹவு யூ ஸ்டார்ட் இட். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ டூ இட். ஸோ நீங்கள் ஒரு டொமேட்டோ ஸ்லைசஸை வச்சு பிளான்ட் ஒன்று க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் இனிஷியலாக செய்ய வேண்டிய விடயங்கள், அது இனிஷியல் ஸ்டெப்ஸ், ஆரம்ப விடயங்கள் இதுதான். ரைட், நவ் இப்படியே செய்துட்டு அப்படியே பொட்டை தூக்கி ஒரு சேருக்கு கீழேயோ இல்லை உங்கள் பெட்டுக்கு கீழேயோ ரூம்லேயோ எங்கேயோ வச்சுட்டு போயிட்டீங்க. வளருமா? நோ. வாட் ஷுட் யூ டூ? யூ ஹாவ் டு வாட்டர் த பிளான்ட் எவ்ரி டே. எஸ், வாட்டர் த பாட். ஒவ்வொரு நாளும் இது பிளாஸ்டிக் கப் பாட் எதுக்குள்ளே நீங்கள் செய்தீங்களோ அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்ற வேணும், வாட்டர் பண்ண வேணும். யூ ஹாவ் டு வாட்டர் த பாட். ரைட்? ஓகே, ஸோ இப்போ வாட்டர் பண்ண போது சும்மா கண்ட மாதிரி அள்ளி அள்ளி ஊற்றுறது இல்லை, அளவா. ரைட்? sufficient water you have to give to this plant. Right? Then place the pot under a shade. Right? ஷேடு, அண்டர் ஷேடுன்னு சொன்னால் அதிகமாக சூரியன் உதிக்கிற ஒரு இடத்துக்குள்ள நாங்கள் வைக்கக்கூடாது. அதாவது சுட்டெரிக்கிற மாதிரி சூரியன் இருக்கும், பொசுங்கி போகிற மாதிரி இருக்குது. ரைட்? அந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் வைக்கக்கூடாது. சன்லைட் கிடைக்கணும், சூரிய ஒளி கிடைக்கணும். ஆனால் இட் ஹஸ் டு பி அ ஷேடு. ஷேடுன்னு சொன்னால் அண்டர் அ ட்ரீ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சன்லைட் கிடைக்கும், சூரிய ஒளி கிடைக்கும் அந்த பாட்டுக்கான அளவோடு கிடைக்கும். ரைட்? ஓரளவு சேஃப் பிளேஸாக அது இருக்க வேண்டும். ரைட்? ஸோ ஷேட் என்று சொல்கிறது ஒரு அதிகமான சன்லைட் இல்லாத அளவோடு கிடைக்கக்கூடிய ஒரு இடம். ரைட்? பிளேஸ் த பாட் அண்டர் அ ஷேட், வாட்டர் த பாட் டெய்லி அண்ட் வெயிட் ஃபார் அ வீக். ரைட்? ஸோ நீங்கள் டெய்லி வாட்டர் பண்ணணும். ஸோ யூ வில் கீப் த பாட் அண்டர் ஷேட், மேபி அண்டர் அ ட்ரீ. ரைட்? And then you have to water it every day. ஒரு நாள் தண்ணி ஊற்றி wait for a week to see the magic. Right? சரியா இந்த விஷயம் எல்லாம் செய்து வந்தீங்கன்னு சொன்னால் after a week you can see the little tomato plant coming out like this. Right? Observe the growth of the seeds. Observe என்று சொன்னால் அவதானியுங்கள். ரைட்? சீட்ஸ், இந்த விதைகளோட க்ரோத், வளர்ச்சியை அவதானிக்கட்டாம். ஸோ ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு இப்படி வரும், அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸில் இந்த மாதிரியும் 3 வீக்ஸில்
tomato plant வந்து உங்களுக்கு அழகா வெளியில வந்து இருக்கும். Right, you can see the tomato plant properly coming out maybe in 3 or 4 weeks, right? After that அது திரும்ப அதுல இருந்து நீங்க ஒரு tomato எடுத்து இந்த மாதிரி திரும்ப செய்து you can have many tomato plants or many tomato pots as possible, right? So this is how you do, right? So இப்போ உங்களுக்கு steps தெரியும். அந்த ஸ்டெப்ஸை சரியாக செய்துட்டு அந்த பாட்டையோ பிளாஸ்டிக் கப்பையோ ஷேடுக்குள்ள வைங்க. ஷேடான இடத்துல வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் மழை தண்ணி ஊற்றுங்க. வாட்டர் த பிளான்ட்ஸ் அக்கார்டிங் டு த நெசசிட்டி, அளவுக்கு, ரைட்? அதிகமாக இல்லை. அண்ட் தென் in a week you will see the little plants coming out like this, and maybe in 2 or 3 weeks you will have the tomato plant properly coming out, right? So I want you to do this and see the magic. All right. Workbook activity. Take your workbook and turn to this page. Right. இப்போ நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் படிச்சுட்டு வந்த விஷயம் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? அந்த ஸ்டெப்ஸ் படித்தோம் தானே பிள்ளைகள் ஒரு பிளான்ட் க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு. நாங்கள் படித்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நாங்கள் படித்தது வந்து டொமேட்டோ ஸ்லைசஸை யூஸ் பண்ணி எப்படி க்ரோ பண்ண வைக்கிறதுன்றதுக்கான ஸ்டெப்ஸ். அதே மாதிரி ஒரு சீடை சோ பண்ணி ஒரு விதையை விதைச்சு நாங்கள் எப்படி பிளான்ட் க்ரோ பண்ணுறதுக்கும் ஸ்டெப்ஸ் இருக்குது. சேம் தான், ரைட்? பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதை நாங்கள் இதில் பார்த்து அது சம்மந்தமாக ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். ஸோ ப்ளீஸ் டர்ன் டு திஸ் பேஜ், ஒர்க் புக். ரீட் அண்ட் நம்பர். ரீட் பண்ணி நம்பர் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு சில சென்டென்சஸ் இங்கே இருக்குது நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் ஒவ்வொன்றுக்கு பக்கத்துலேயும் சில சென்டென்சஸ் இருக்குது, ரைட்? இப்போ நாங்கள் இதை எங்கே நம்பர் பண்ண போகிறோம்? ரீட் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே போய் அதுக்கான கரெக்ட் நம்பரை எழுத போகிறோம், ரைட்? நாங்கள் முதல் ஸ்லைடில் என்ன பார்த்தோம்? சில சென்டென்சஸ், வசனங்கள் இருக்குது. இங்கே என்ன தெரியுது? we can see some pictures here, right? ஸோ இந்த பிக்சர்ஸில் நாங்கள் நம்பர் பண்ண போகிறோம். ஸோ கேன் யூ see a box under each picture here? So we are going to write the correct number inside the box. அந்த கரெக்ட் நம்பரை நாங்கள் சூஸ் பண்ண போகிறது இங்கேருந்து. ஸோ இங்கே ஒரு சீடை நாங்கள் எப்படி க்ரோ பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்டெப்ஸுக்கான பிக்சர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ இந்த பிக்சர் என்ன ஸ்டெப் எத்தனையாவது ஸ்டெப்ன்றதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த நம்பரை இதில் எழுத போகிறோம். ஸோ we are going to write the correct number inside the box under each picture according to the step that we read here. Right. So first of all, let's read these. முதலாவது நாங்கள் வாசிப்போம். Take a pot, fill it with soil and compost. pot ஒன்று எடுங்க, சாடி ஒன்று எடுங்க. fill it with soil and compost. மண் மற்றும் உரம் சேர்த்து அதை நிரப்பவும். Second one, sprinkle the seeds, cover them with soil. அதுக்கப்புறம் sprinkle the seeds. sprinkleன்னு சொன்னால் விதைகளை தூவிடுறது, இப்படி அதுக்கு மேலே. sprinkleன்னா தூவுறது. ஸோ sprinkle the seeds, விதைகளை தூவுங்க. அதுக்கப்புறம் again cover them with soil. அதை வந்து மண்ணால் நிரப்பட்டுமா, right? Then water the seeds. அதுக்கப்புறம் you have to water it every day. Give sufficient watering every day. Place the pot in a warm place. Place the pot in a warm place. அளவான வெப்பம் இருக்கிற. வார்ம்னு சொன்னால் இட்ஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஹாட், ரைட்? ஹாட்டுண்டா ரொம்ப சூடு, ஹாட் அண்ட் ஹியூமிடுண்டா ரொம்பவே சூடாக தாங்க முடியாத வெப்பம் இருக்கிற காலநிலை. வார்ம்னு சொன்னால் மிதமான சூடு. ஸோ பிளேஸ் த பாட் இன் அ வார்ம் பிளேஸ். ஒரு மிதமான வெப்பநிலை இருக்கிற இடத்த பாட்டை பிளேஸ் பண்ணுங்க, வைங்க. நெக்ஸ்ட், வெயிட் ஃபார் 5 or 6 days. Notice the buds. Wait for 5 and 6 days. ஒரு 5-6 நாளைக்கு வெயிட் பண்ணிட்டு notice the buds.
கவனிக்கட்டாம். என்னது பட்ஸ், என்னது பட்ஸ்ன்னு சொன்னா அந்த சீட்ஸ் வந்து மேபி ஒரு ஃப்ளவர் பிளான்ட்டோட சீடுன்னு சொன்னால் த பட்ஸ் மொட்டுக்கள் வழியில் வரும் 5-6 டேஸில் மாதிரி நீங்கள் சரியாக வாட்டர் பண்ணி சரியான வார்ம் பிளேஸில் வச்சுருந்தீங்கன்னா 5-6 டேஸ்லேயே அந்த மொட்டுக்கள் ஒரு ஃப்ளவர்டு மொட்டுக்கள் வில் கம் அவுட், வில் பிளாசம் அவுட், ரைட்? ஸோ அதை நாங்கள் சொல்கிறது பட்ஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் we have to read here. இப்போ இது அந்த பிக்சரில் எந்தெந்த பிக்சருக்கு பொருந்துமோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்பர் அதை நாங்கள் அந்த பிக்சரில் எழுத போகிறோம். ரைட், லெட்ஸ் டூ தட். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ திங்க் ஹியர்? ஸோ ஹியர் we can see the watering can, ரைட்? ஸோ வாட்டரிங் கேன் வச்சு இங்கே இந்த பொட்டுக்கு தண்ணி ஊற்றப்படுகின்றது, ரைட்? And then here if you see we can see the sunlight. It's under a warm place, அதாவது ஒரு மிதமான வெப்பமான இடத்துல இருக்குன்றத காட்டுறதுக்கு here we have the sunlight. What do you think happening here? So here they are putting the soil and the compost, right? Soil and compost போடப்படுகின்றது, right? And here we can see that the plant has come out, the plant is grown, right? All right, so what do we have here? So now my children, this picture is not very clear. உங்களுடைய pupils bookலையும் ரொம்ப கிளியராக இல்லை, பட் ஆனால் இதை விட உங்களுக்கு ஓரளவு கிளியராக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ஸ்லைடில் டீச்சர் ஸ்லைடில் தெளிவாக விளங்காமல் இருக்கும் வீடியோவில் பார்க்கும்போது. however sprinkling the seeds, right? சீட்ஸை நாங்கள் தூவி போடுறது தான் இதில் காட்டப்பட்டுள்ளது, ரைட்? ஓகே, ஸோ இங்கே வாட்டரிங், இங்கே ஒரு வார்ம் பிளேஸில் வைக்கிறது, சாயில் அண்ட் கம்போஸ்ட்டை சேர்க்கறது, அண்ட் சீட்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது இங்கே. தென் ஹியர் வி சி த பட்ஸ் ஆர் கம்மிங் அவுட் 4-5-6 டேஸுக்கு அப்புறம், ரைட்? ஸோ நவ் லெட்ஸ் நம்பர் தெம். ஸோ ஃபர்ஸ்ட் டேக் அ பாட், fill it with soil and compost, right? Number 1 எங்க எழுத போகிறோம்? Where should we write? Fill it with soil and compost. Very good. So we will write it here. Number 1, right? Then number 2, sprinkle the seeds, cover them with soil, right? So teacher told you that it's this. Sprinkle the seeds and you have covered it with soil. So that's number 2, right? And then we have number 3, water the seeds, right? Anga irukku. Here we can see the watering can. So here the seeds, the pot is being watered. So here we will write number 3, water the seed. Water the seeds, and then we have place the pot in a warm place. So anga irukku, warm anga irukum. மழை பெய்கிற இடத்துல இல்லை, வார்ம் பிளேஸ் என்று சொன்னால் it has to be under sunlight, right? So that is number 4. And then we have wait for 5 or 6 days, notice the buds. So the buds will come out, right? So here we can see that. Can you notice the bud? Right? உங்களால் கவனிக்கக்கூடியதா இருக்குதா இந்த பிக்சர்ஸுக்குள்ளேயே? இதில் தான் அந்த yes bud or the plant has come out. So that is number 5. Right. So we have 1, 2, 3, 4, 5. Right? So these are the steps that we will have to sow a seed and make a plant grow out of those seeds, right? So நாங்கள் இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்? டொமேட்டோ ஸ்லைசஸ் யூஸ் பண்ணி பிளான்ட்டோட க்ரோ பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். how do we use tomato slices to make a plant grow, right? We looked at the things we need, then we looked at the steps, right? Then we also described it, we explained it, right? And then we also did an activity from workbook, and we learned how to sow seeds and how plant or the buds will come out of it, right?
All right, children. So now you would have learnt many words. The first lesson, let's make a plant grow. தாவரம் ஒன்றை வளர்க்க செய்வோம் என்ற இந்த லெசனில் புது விஷயங்கள் நிறைய டெஃபினிட்டாக படிச்சிருப்பீங்க இன் இங்கிலீஷ், ரைட்? இங்கிலீஷ் வேர்ட்ஸ், நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ், வசனங்கள், ரைட்? அண்ட் அதை எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது, டீச்சர் சொல்கிறது அழகாக கவனிச்சுட்டு இருந்திருந்தீங்கன்னா உங்களால் அதை திரும்ப இன்னொரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். மேபி யூ கேன் sit with your friend and explain the same procedure to your friend in English. டீச்சர் உங்களுக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி இந்த the steps to grow a plant, you can, or the procedure to grow a plant, you can explain that to your friend in English so that you learn to use these words and you learned to speak sentences, right? All right, children. So I hope it was a useful lesson to you. Now I want you to try this. இந்த லெசன் முடிச்சிட்டு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கப் பாட் இருந்தால் பாட் எடுத்து டீச்சர் அன்றைக்கி சொல்லி கொடுத்து இந்த டொமேட்டோ ஸ்லைஸ் யூஸ் பண்ணி பிளான்ட் க்ரோ பண்ணுற அந்த ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக செய்து காட்டுங்க. அண்ட் 1 வீக்குக்கு அப்புறம் சேஞ்ச் இருக்கான்னு பாருங்கள். ஆல் ரைட், சில்ட்ரன். ஸோ ஐ வில் மீட் யூ இன் lesson 2. Till then, bye, children.